Good morning students, welcome back to Sheba Group of Schools online class. In the previous class we have studied sin of a plus b, sin of a minus b, cos of a plus b, cos of a minus b, and tan of a plus b and tan of a minus b. Today we are going to see double angle identity and half angle identity. So these two are same only. First one is sin to a equal to 2 sin a into cos a. So instead a we use a by 2. ஸோ 2a பதிலா 1a போடுறோம். போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும், அப்படியே ஏக்கு பதிலாக தீட்டாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக a by 2, therefore தீட்டா by 2, ஹியர் ஆல்சோ தீட்டா by 2. அதே மாதிரி cos 2a ஈக்குவல் டு 3 ஃபார்முலாஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் கூட ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ cos 2aக்கு cos அண்ட் சைன் வரக்கூடிய ஒரு ஃபார்முலா, ஒன்லி cos, ஒன்லி சைன் அண்ட் ஒன்லி tan வரக்கூடிய 4 ஃபார்முலாஸ் இருக்குது. அதே தான் இங்கே வந்து ஏக்கு பதிலாக a by 2 ஆர் நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்க்காக தீட்டா by 2ன்னு எடுத்துக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதே தான் வரும். cos 2a ஈக்குவல் டு cos ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர்னா cos 1aன்னு அர்த்தம். ஹியர் 1 தீட்டான்னு எடுத்துருக்கோம். இட்ஸ் ஈக்குவல் டு cos ஸ்கொயர் தீட்டா by 2 சைன் ஸ்கொயர் தீட்டா by 2. சிமிலர்லி இங்கேயும் அதே தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி tan 2aக்கு 2 tan a by 1 மைனஸ் tan ஸ்கொயர் a. டேனுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, பட் சைன் இங்கே ஒரு ஃபார்முலா, இங்கே ஒரு ஃபார்முலா. ஸோ சைன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ்னா இந்த ஃபார்முலா, ஒன்லி டேன்னா இந்த ஃபார்முலா. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ்லாம் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு 3aயில் கூட ஃபார்முலா இருக்குது. சைன் 3a ஈக்குவல் டு 3 sin a மைனஸ் 4 sin cube a, காஸ் 3a ஈக்குவல் டு 4 காஸ் கியூப் a மைனஸ் 3 காஸ் a அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. tan 3aவுக்கும் இருக்குது. நமக்கு அது ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த எக்ஸசைஸில். Let us see exercise 3.5 first sum. Listen, cos 2a find out பண்ண போகிறோம். 3 subdivision கொடுத்துருக்காங்க. cos 2a தான் நம்ம find out பண்ணணும். And also given a lies in first quadrant. First quadrant means all the trigonometric ratios are positive. So listen, cos a equal to 15/17 கொடுத்துட்டு நம்ம என்ன find out பண்ணணும், cos 2a. ஸோ நம்ம cos 2a equal to in terms of cos வரக்கூடிய ஃபார்முலாவை மட்டும் எடுத்துக்கிறோம். So cos 2a equal to in terms of cos வரது 2 cos square a minus 1. So cos 2a equal to 2 cos square a minus 1. Here cos is 15/17. So cos square na whole square. This is equal to 2 into 15 square 225 by 17 square 289 minus 1. Multiplying 450 by 289 minus 1, taking 289 as LCM. So 450 minus 289. So subtracting we get 450 289, that is 161. So 161 by 289. Understood? Next let us see third one. If cos theta equal to 1/2 into a plus 1/a, show that cos 3 theta equal to this. So first write cos 3a formula here. Since cos 3a equal to 4 cos cube a minus 3 cos a. So therefore cos 3 theta தான் நம்ம find out பண்ணணும். ஸோ தீட்டா a ஈக்குவல் டு தீட்டா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 காஸ் கியூப் தீட்டா மைனஸ் 3 காஸ் தீட்டான்னு வரும். திஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு காஸ் கியூப் இஸ் திஸ். காஸ் தீட்டாவுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஹோல் கியூப் பண்ணுறோம். a ப்ளஸ் 1/a ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு காஸ் தீட்டா இஸ் 1/2 இன்ட்டு a ப்ளஸ் 1/a. திஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு கியூப் பண்ணும்போது 1/8 அப்படின்னு வரும். into a plus 1/a whole cube minus 3/2 into a plus 1/a ன்னு கிடைக்கும். This is equal to cancel பண்ணிங்கன்னா by 2. So 1/2 into a plus 1/a whole cube minus 3/2 into a plus 1/a. So now expanding this. This is what a plus b whole cube. A plus b whole cube is a cube plus 3a square b plus 3ab square plus b cube. இதில் போடுறோம். Here a is a,
and b is 1 by a. Substituting, so we get a cube plus 3 into a square into b. b is 1 by a plus 3a into b square now 1 by a square plus last one is b cube, that is 1 by a cube minus 3 by 2 a plus 1 by a. Write the last term as it is, and which is equal to, listen, half into this is a cube plus இந்த a cancel பண்ணிட்டு எழுதுறோம் 3 into a, ஒரு a cancellation 3a plus here also 1 a gets cancelled, we get 3 by a plus 1 by a cube minus 3 by 2 into a plus 1 by a. Now combining these two, that is 1 by 2 into a cube plus 1 by a cube. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டேர்மையும் அப்படியே வெளியில் எழுதுகிறோம். வெளியில் எழுதுனீங்கன்னா இந்த 1 by 2 வரும். ஸோ 1 by 2 into 3 by a plus ஃபஸ்ட்டு 3a எழுதிக்கலாம், 3a plus 3 by a minus 3 by 2 into a plus 1 by a அப்படின்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு 1 by 2 a cube plus 1 by a cube அப்படியே வச்சுக்கோங்க, into taking 3 outside here, so minus 3 by 2 into a plus 1 by a. இங்கே ஆல்ரெடி ஒரு listen here plus தான் வரும். ஓகே, ப்ளஸ் வரும்போது இங்கே ப்ளஸ் போடுங்க. ஸோ ஹியர் ஆல்சோ ப்ளஸ், த லாஸ்ட் ஒன் வந்து மைனஸில் வரும், அப்போ தான் கேன்சல் ஆகும் உங்களுக்கு. a plus 1 by a. Now these two gets cancelled, we get half into a cube plus 1 by a cube. This is our RHS. Hence proved. Next, let us see sixth one. If a plus b equal to 45 degree and show that 1 plus tan a into 1 plus tan b equal to 2. Listen, a plus b equal to 45. So b is equal to 45 minus a அப்படின்னு எழுதலாம். Okay, now taking LHS only. LHS is 1 plus tan a into 1 plus tan b. So keep 1 plus tan a as it is, and 1 plus, instead b we use 45 minus a, 45 degree minus a. So 1 plus tan a into 1 plus, using tan of a minus b formula, that is tan of a minus b formula is tan a minus tan b by 1 plus tan a into tan b. So here a is 45 and b is a. So tan 45 minus tan a by 1 plus tan 45 into tan a, which is equal to 1 plus tan a into 1 plus tan 45 is 1, 1 minus tan a by here 1 plus tan a. Taking LCM as 1 plus tan a here, 1 plus tan a into taking 1 plus tan a as LCM. So cross multiplying we get 1 plus tan a plus 1 minus tan a. So minus tan a plus tan a gets cancelled, and 1 plus tan a, 1 plus tan a gets cancelled. We get 1 plus 1, that is 2. This is our RHS. Hence proved. Next, let us see ninth one. Show that cot of 7.5 degree equal to root 2 plus root 3 plus root 4 plus root 6. First take left hand side, and cot theta equal to, we know very well, cos theta by sin theta, that is cos 7.5 degree by sin 7.5 degree. So we multiply both numerator and denominator by 2 into sin of 7.5 degree. So we get 2 into
sin 7.5 degree and already இருக்கக்கூடிய cos 7.5 degree by 2 sin 7.5 into sin 7.5 means sin square 7.5 degree ன்னு வரும். It is equal to, use the formula, 2 sin A into cos A equal to sin 2A. This is 2 sin A into cos A. Here A is 7.5 degree. Okay, நமக்கு வந்து 2A வரணும். So 2A வேணும் அப்படின்னா 2 into 7.5. 2 into 7.5 அப்படின்னா this is 15 by 2. This is equal to 15 degree ன்னு வரும். Okay, using here 2 into sin 2 into sin A into cos A equal to sin 2A. So sin into 2 into A அப்படின்னா 7.5 by 2 sin square A equal to 1 minus cos 2A. That is 1 minus cos 2 into 7.5 degree. So 2 into 7.5 is 15 degree by 1 minus cos 15 degree. This is equal to, நம்ம sin 15 sin 60 minus 45 எழுதலாம் or 45 minus 30 அப்படின்னு கூட எழுதலாம். sin 45 minus 30 degree by 1 minus cos of, here also 45 minus 30 degree. Now use the formula for sin of A minus B. Sin of A minus B is what? Sin of A minus B is sin A cos B minus cos A sin B, and cos of A minus B is cos A cos B minus இருந்ததுன்னா plus வரும் sin A sin B. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு sin A cos B, that is sin 45 into cos 30, okay, minus cos 45 into sin 30. The denominator 1 minus, write in bracket, cos of A minus B அப்படின்னா cos A cos B plus sin A sin B வரும். So cos 45 cos 30 plus sin 45 sin 30. Now substitute the values. Sin 45 is 1 by root 2 and cos 30 degree is root 3 by 2 and minus cos 45 is 1 by root 2 and sin 30 is 1 by. Next we are going to substitute the values in the denominator, that is 1 minus, and write in brackets, cos 45 degree is 1 by root 2 and cos 30 degree is root 3 by 2 plus sin 45 1 by root 2 into sin 30 is 1 by 2. This is equal to, மேலே numeratorல root 3 by 2 into root 2 minus 1 by 2 into root 2. ஸோ நம்ம வந்து காமனாக இதை வச்சுக்கிறோம் 2 into root 2. Whole thing divided by 1 minus of, here also root 3 by 2 root 2 plus 1 by 2 root 2. This is equal to root 3 minus 1 by 2 root 2 by, இங்கே denominatorல 2 root 2 காமனாக இருக்கு இல்லையா, அது நம்ம LCM எடுக்கிறோம். So we get 2 into root 2. எடுத்திங்கன்னா மேலே வந்து 2 root 2 minus root 3 minus 1 வரும். சப்போஸ் நீங்கள் மைனஸை வந்து காமனாக வெளியில் எடுத்தால் நமக்கு ப்ளஸ் அப்படின்னு வரும். ஸோ நவ் கேன்சலிங் 2 root 2, டினாமினேட்டரில் இருக்க 2 root 2 கேன்சல் பண்ணிட்டா நமக்கு வர்றது root 3 minus 1 by 2 root 2 minus of root 3 plus 1. Okay. Now we are going to rationalize the denominator. Rationalize பண்ணணும் அப்படின்னா காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு டினாமினேட்டரில் 2 ரூட் இருக்கிறதுனால நம்ம 2 தடவை காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு நம்ம இது மைனஸ் இருக்கு இல்லையா, ப்ளஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் cot 7.5 degree தான், which is equal to
root 3 minus 1 by 2 root 2 minus of root 3 plus 1. இதனுடைய காஞ்சிகேட் ன்னு பாத்தீங்கன்னா 2 root 2 plus root 3 plus 1 by 2 root 2 plus root 3 plus 1. ஸோ இந்த இடத்துல மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போது மேலே தனியாக மல்டிப்ளை பண்ணுறோம், கீழே தனியாக மல்டிப்ளை பண்ணுறோம். Now listen, this is root 3 into 2 into root 2. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 2 into root 2 into root 3 is root 6. root of 2 into 3 6ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த root 3 ஓட இதை மல்டிப்ளை பண்ணுறோம். that is root 3 into root 3 is 3 and root 3 into 1 is root 3. again 1ஆல் மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். minus 2 root 2 minus root 3 and minus 1. denominatorல this is of the form a minus b and a plus b. so a square minus b square formula 2 root 2 this is a square minus b square அப்படின்னா root 3 plus 1 the whole square. this is equal to root 3 gets cancelled and the remaining is 2 root 6 and minus 2 root 2 and 3 minus 1 that is plus 2. denominatorல இதை ஸ்கொயர் பண்ணும்போது 4 into 2 root 2 பண்ணிங்கன்னா 2 வரும். 4 into 2 மைனஸ் இது எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். root 3 square becomes 3 that is a square plus b square plus 2ab 2 into root 3 into 1 ன்னு வரும். so 2 root 3 this is equal to taking 2 outside here. இன்சைடில் root 6 minus root 2 plus 1 ன்னு வரும். denominator this is 8 minus right in bracket 4 plus 2 root 2 இருக்கு இல்லையா, அது அப்படியே நம்ம இந்த மைனஸை உள்ளே கொண்டு போக போகிறோம். 2 into root 6 minus root 2 plus 1 by 8 minus 4 minus 2 root 2. okay, next this is equal to 2 into root 6 minus root 2 plus 1. denominatorல பார்த்தீங்கன்னா 8 minus 4 is 4 and 4 minus sorry here root 3. okay, root 3 வரும். ஸோ 4 minus 2 root 3 இங்கே 2 காமனாக வெளியில் எடுக்கும்போது நமக்கு இது கேன்சல் ஆகும். root 6 minus root 2 plus 1 by 2 into 2 minus root 3. ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சு. now multiplying the conjugate of the denominator that is numerator அப்படியே எழுதிக்கிறோம். by 2 minus root 3 its conjugate is 2 plus root 3. now multiplying we get first 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 root 6 and minus 2 root 2 plus 2 next root 3 ஓட மைனஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். which is 6 into 3 is 18 plus root 18 minus root 6 next 1 into root 3 plus root 3. okay, root 18 root 6 and root 3. denominator again a minus b into a plus b, so a square minus b square. b square is root 3 square becomes 3. this is equal to 2 into root 6 minus 2 root 2 plus 2. இந்த 18 நம்ம root 18 9 into 2 அப்படின்னு எழுதலாம். ஓகே, 9க்கு வந்து 3 தெரியும், 3 into root 2ன்னு வரும் ஆன்சர். ஸோ root 18க்கு நம்ம 3 into root 2 அப்படின்னு எழுத போகிறோம். minus root 6 plus root 3. okay, the denominatorல this is 4 minus 3. okay, consider these two. that is 2 root 6 minus root 6 is 1 root 6 வரும். மைனஸ் பண்ணிட்டோம்னா 1 root 6 வரும். நெக்ஸ்ட் ப்ளஸ் 2 அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது மைனஸ் 2 root 2 ப்ளஸ் 3 root 2, ஸோ ப்ளஸ் 1 root 2ன்னு வரும். நெக்ஸ்ட் ஒன் ஒரு root 3 இருக்குது. இந்த டினாமினேட்டரில் 1ன்னு இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு
நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், √2 √3 √4 and √6. √2 √3 இருக்குது, இந்த 2 வந்து நம்ம √4 அப்படின்னு எழுதலாம். ஓகே, therefore √6 + √4 + √2 + √3. ஸோ நமக்கு ஆர்டராக எழுதணும் அப்படின்னா √2 + √3 + √4 + and √6. This is our RHS. Hence the result. Next let us see 11th one. Prove that this 32 √3 sin pi by 48 cos pi by 48 cos pi by 24 cos pi by 12 into cos pi by 6 equal to 3 னு prove பண்ண போகிறோம். So first take left hand side only. So இந்த 32 நம்ம 2 into 16 அப்படின்னு பிரித்து எழுதுகிறோம். ஓகே, ஸோ 16 into √3 அப்படியே வச்சுக்கிட்டு 2 இந்த ரெண்டு டேர்மோட மட்டும் சேர்த்துக்கிறோம். ஸோ 2 into sin pi by 48 into cos pi by 48 இதோட கம்பைன் பண்ணிக்கிறோம் இந்த 2. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மும் அப்படியே எழுதிக்கிறோம். cos pi by 24 into cos pi by 12 into cos pi by 6. Okay, next use this formula. 2 sin A cos A equal to sin 2A. That is 16 √3 into sin of 2 into A. A is pi by 48. And the remaining terms are same. Cos pi by 24, cos pi by 12 into cos pi by 6. This is equal to 16. And இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு 24 வரும். ஸோ 16 √3 this is sin pi by 24 cos pi by 24 into cos pi by 12 cos pi by 6. cos pi by 6 நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். pi by 6 means 30 degree. 30 டிகிரினா √3/2 அப்படின்னு வரும். ஓகே, அதை இப்போயே கூட நீங்கள் எழுதிடலாம், √3/2. since cos pi by 6 value is √3/2. cos 30 degree is √3/2. ஸோ அதை இந்த சைடு கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8ன்னு வரும். ஸோ 8 into √3 இருக்கும். நம்ம இந்த 8 into √3 அகைன் 4 into 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த 2 இந்த ரெண்டு டேர்மோட சேர்த்து எழுதிக்கிறோம். sin of pi by 4 cos of pi by 4 cos pi by 12. 4 √3 into this is also the same form, sin 2A. So that is sin 2 into A is here, sorry 24, here also 24, 2 into A into cos pi by 12. So cancel பண்ணும்போது again 12 வரும். ஸோ இந்த 4 again நம்ம என்ன எழுதுகிறோம், 2 √3 into 2 தனியாக பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு இங்கே எழுதும்போது sin pi by 12 cos pi by 12 வந்திருக்கு. ஓகே, this is also the same form, that is sin 2A. 2 into √3, sorry again இங்கே ஒரு √3 இருக்கு இல்லையா, அதை வந்து முன்னாடி எழுதிக்கோங்க, √3². ஓகே, அந்த √3 இதோட சேர்க்கும் போது √3² நமக்கு வந்து 4 into 3 அப்படின்னு கிடைக்கும். here also 2 into 3, 2 into 3. ஓகே, 2 2 gets cancel, 8 இருக்கும். 8 வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுருக்கோம். ஸோ √3² 3 வரும் இல்லையா, 2 into 3 again 2 into sin, what is this, 2 into sin na sin of 2 into A, that is pi by 12. இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு pi by 6 வருது. ஸோ 2 into 3 is 6, 6 into sin pi by 6. sin pi by 6 value is 6 into sin pi by 6 means 30 degree. Sin 30 degree is 1/2. So we get 3. This is our RHS. Hence the result. I hope you all understood today's class and do the homework, example sums also. Thank you students.